61 BNS 120A 120B ஐபிசி கரஸ்பாண்டிங்கு கிரிமினல் கான்ஸ்பிரசி பற்றி பேசுது. இதில் வந்து 2 சப்செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அக்ரிமெண்ட் அமௌண்டிங் டு கிரிமினல் கான்ஸ்பிரசி. அதாவது ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆள் சேர்ந்து டு கமிட் அன் இல்லீகல் ஆக்ட் ஆர் டு டூ லாஃபுல் ஆக்ட் பை இல்லீகல் மீன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இல்லீகல் ஆக்டை கமிட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அல்லது ரெண்டாவது லாஃபுல் ஆக்ட், அதாவது ஒரு லீகல் வழியாக போய் ஒரு இல்லீகல் ஆக்டை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு த அஃபென்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி அக்ரிமெண்ட் இட்செல்ஃப் பிட்வீன் த பர்சன்ஸ். ஒரு அஃபென்ஸ் எப்போ ஆகுது, 2 பேரும் ஒரு இல்லீகல் ஆக்டை வந்து பண்ணணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போடும்போதே அது ஒரு அஃபென்ஸாக மாறிடுது. ரெண்டாவது, த அக்ரிமெண்ட் மே ரிலேட் டு தி committing a crime directly or achieving a lawful objective through unlawful methods. ஒரு அன்லாஃபுல் மெத்தடில் போய் ஒரு லாஃபுல் அப்ஜெக்டிவ் உருவாக்குனாலும் அது வந்து இல்லீகல் தான், கிரிமினல் கான்ஸ்பிரசி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பை வந்து நம்ம வந்து திருடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டே கிரிமினல் கான்ஸ்பிரசியாக மாறிடும். இதுதான் சப்செக்ஷன் 1ல் ஏ சொல்கிறது. சப்செக்ஷன் 1ல் பி என்ன சொல்லுது அப்படின்னா, ஏவும் பியும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டை பப்ளிக் அஃபிஷியலுக்கு பிரைபிங் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு லாஃபுல் மெத்தட் தான், லாஃபுல் கான்ட்ராக்ட் தான். ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு இல்லீகல் மீன்ஸோ யூஸ் பண்ணுறாங்க. அதான் யூஸிங் ஏ பிரைபரி. அப்போ ஒரு லீகலை ஒரு இல்லீகல் மீன்ஸில் வாங்குறாங்க அப்படின்றனால இதுவும் கிரிமினல் கான்ஸ்பிரசி தான். திஸ் அமௌண்ட் டு தி கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படின்றது தான் சப்செக்ஷன் 1ஏவும் 1பியும் சொல்லுது. அடுத்து ப்ரொவிஷன் கிளாஸ் என்ன சொல்லுது, இஃப் த அக்ரிமெண்ட் இஸ் டு கமிட் அன் அஃபென்ஸ் இட் பிகம்ஸ் கிரிமினல் கான்ஸ்பிரசி ஒன்லி இஃப் ஒன் ஆர் மோர் ஆஃப் த பார்ட்டிஸ் பெர்ஃபார்ம் சம் ஆக்ட் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் தட் அக்ரிமெண்ட். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொவிஷன்லேயுமே 2 இருக்குது. என்ன, if the agreement to commit an offense, the agreement alone is constitute a criminal conspiracy. ஒரு அக்ரிமெண்ட்டு, அந்த அக்ரிமெண்ட்லேயே இவங்களுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு இல்லீகல் வேலையை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒன்றே கிரிமினல் கான்ஸ்பிரசியை எடுத்துக்கிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இஃப் த அக்ரிமெண்ட் நாட் டு கமிட் அன் அஃபென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டு டூ எ லாஃபுல் ஆக்ட் பை இல்லீகல் மீன்ஸ், இட் பிகம்ஸ் அ கிரிமினல் கான்ஸ்பிரசி only if one or more of the parties perform some act in furtherance of the agreement. அதாவது எக்ஸாம்பிள் என்னென்னா, உதாரணத்துக்கு இந்த ப்ரொவிஷன் கிளாஸுக்கு ஏவும் பியும் ஒரு மோட்டார் சைக்கிளை வந்து திருடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிரிமினல் கான்ஸ்பிரசி அஃபென்ஸ் வந்து மேட் அவுட் பண்ணிடும். இந்த ப்ரொவிடன்ட் கிளாஸ்லேயே உள்ள ஒரு வச்சுருக்காங்கல்ல லாஃபுல் மீன்ஸ் அப்படின்னு, அது என்ன அப்படின்னா, ஏவும் பியும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்டை வந்து நம்ம வந்து வாங்கணும்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அக்ரிமெண்ட்றது எழுத்துப்பூர்வமாக தான் இருக்கணும் இல்லை, இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு புரிதல். ஏவும் பியும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்டை வந்து நம்ம வாங்கணும்னு சொல்லி. எப்படி வாங்கணும், அப்டேனிங் எ கான்ட்ராக்ட் வந்து லாஃபுல் தான், ஆனால் இவங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு பிரைபு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன, இந்த இது வந்து இந்த 2 பேருமே பிளானை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஆனால் வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன, நம்ம 2 பேரும் வந்து ஒரு வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், பிரைப் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இவங்க சொல்லக்கூடிய லாஃபுல் என்னது கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, அன்லாஃபுல் என்னது பிரைப் கொடுக்குறது, அப்படி வாங்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த ப்ரொவிஷன் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துடுது, அது வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசியாக எடுத்துக்காது. அதில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஃபர்தர் பர்சுவன்ஸ் தேர் ஆஃப் அப்படின்றது தான் அங்கே கிரிமினல் கான்ஸ்பிரசி. என்ன, அடுத்த நாள் அவங்க சொல்லிவிட்டு அவங்க ஒரு 5 லட்சத்தை வந்து வித்ட்ரா பண்ணி பிரைபை கொடுக்குறாங்க. இதில் ஏ தான் கொடுக்குறாரு, பி கொடுக்கல. அப்போ இதில் யாரோ ஒரு ஆள், 2 பேரில் ஒரு ஆள் வந்து 2க்கு மேற்பட்ட ஆட்களாக இருக்கலாம், இந்த குரூப்பில் யாரோ ஒரு ஆள் அதற்கு இந்த லாஃபுல் மீன்ஸில் லாஃபுல் விஷயத்துக்காக அன்லாஃபுல்லில் வந்து யாரோ ஒரு ஆள் அதை செஞ்சிட்டாலே போதும், கிரிமினல் கான்ஸ்பிரசி மேட் அவுட் ஆயிரும். இதுதான் ப்ரொவிஷன் கிளாஸ். அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் தராங்க. எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, இது வந்து மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்குன்ற அவசியம் இல்லை, மேர்லி இது இன்சிடென்டலாகவும் இருக்கலாம், அது ஒரு துணையாக கூட இருக்கலாம்.
அப்போ it does not matter whether the illegal act is the main objective of the agreement or merely a step towards achieving the another objective. Even if the illegal act is only incidental to the final goal, the agreement may still amount to a criminal conspiracy. இப்போ அதே தான் ஏவும் பியும் ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அப்ஜெக்டிவ், உங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ். அதோடைய இன்சிடென்டல் என்ன? இன்சிடென்டல், அதோடைய துணை இன்சிடென்டல் தான் பிரைபரி கொடுத்து அதை வாங்க நினைக்கிறாங்க. அப்போ மெயின் ஆப்ஜெக்ட் வந்து லாஃபுல்லாக ஆகணும், அன்லாஃபுல்லாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இன்சிடென்டல் ஆப்ஜெக்டே வந்து அன்லாஃபுல்லாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கிரிமினல் கான்ஸ்பிரசி மேட் அவுட் ஆகும் அப்படின்றது தான். அடுத்து சப்செக்ஷன் 2, இங்கே பனிஷ்மெண்ட் பற்றி பேசுவாங்க. பனிஷ்மெண்ட் என்ன? இந்த வந்து அதில் கிளாஸ் ஏ என்ன சொல்லுது? இஃப் த கான்ஸ்பிரசி கமிட் பனிஷ்பிள் வித் டெத்தோ, இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃபோ ஆர் ரிகரஸ் இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் 2 years ஆர் மோர் இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதுக்காக அவங்க கான்ஸ்பிரசி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த சன்னியத்தால் அதுக்குன்னு ப்ரெஸ்கிரைப் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க கான்ஸ்பிரசிக்குன்னு, அதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. இப்போ ஏவும் பியும் ஒரு மர்டர் பண்ணுறதுக்கு கான்ஸ்பயர் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு செப்பரேட் பனிஷ்மெண்ட் அந்த கான்ஸ்பிரசிலேயே சன்னியத்தால் சொல்லப்பட்டிருக்கும் இந்த பிஎன்எஸில். அப்போ அதன்படியில் இவங்க வந்து பனிஷ்மெண்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்ற காமன் பனிஷ்மெண்ட் தான் இதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து சப்செக்ஷன் பி என்ன? சப்செக்ஷன் அதாவது 2லேயே சப்செக்ஷன் ஏல சொல்லிடுறாங்க டெத்து, லைஃபு அல்லது வந்து 2 வருஷத்துக்கு மேற்பட்ட பனிஷ்மெண்ட் இருக்கிற அஃபென்ஸு. அப்போ சப்செக்ஷன் பியில் என்ன? 2 வருஷத்துக்கு குறைவாக இருக்க அஃபென்ஸு. கிளாஸ் ஏல சொல்லாத அஃபென்ஸுக்கெல்லாம் இருந்தால் அப்படின்னா அப்போ டேர்ம் வந்து 6 months வரைக்கும் ஆர் ஃபைன் ஆர் போத்து. அதாவது லெஸ் தென் 2 years அவங்க வந்து ஏதாவது ஒரு அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணுறதுக்காக கான்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த 6 மாதம் வரைக்கும் ஜெயில் தண்டனை ஆர் ஃபைன் ஆர் போத். அப்போ மொத்தம் வந்து இதில் வந்து சப்செக்ஷன் 1ல் மெயின் செக்ஷனு 2, ஒரு ப்ரொவிஷனு, ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு, அப்புறம் சப்செக்ஷன் 2. மெயின் சப்செக்ஷன் என்ன சொல்கிறாங்க? எதெல்லாம் கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவிஷனில் எதெல்லாம் பண்ணால் கிரிமினல் கான்ஸ்பிரசி, அல்லது இவங்க ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசியை இல்லீகல் பை மீன்ஸ் தி லீகல், அதாவது ஒரு அன்லாஃபுல் மெத்தடில் ஒரு லாஃபுல் ஆப்ஜெக்டை பெறுறது அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் யாரோ ஒரு ஆள், அந்த குரூப்பில் ஒரு ஆள் ஒரு பர்சியூன்ஸ் ஃபர்தரன்ஸாக வந்து அதில் வந்து எதாவது வேலை பார்த்துருக்கணும். பார்த்தா தான் கிரிமினல் கான்ஸ்பிரசி அடாப்ட் ஆகும் அப்படின்றது தான் ப்ரொவிஷன் கிளாஸு. அதுலேயே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்ன ஆகிறாங்க, அது ஒரு மெயின் ஆப்ஜெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு இன்சிடென்டல் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் கூட போதும். சப்செக்ஷன் 2ல் பனிஷ்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அதுலேயும் பனிஷ்மெண்ட்டில் 2 கிளாஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று டெத்தாவோ லைஃபாவோ 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த சன்னியத்தாலேயே கான்ஸ்பிரசிக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுத்துடணும். கிளாஸ் பியில் இந்த 2 வருஷத்துக்கு குறைவாக இருக்க அஃபென்ஸுக்கு இவங்க கான்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 மாதம் அல்லது ஃபைன் அல்லது 2ம் கொடுக்கலாம். வேற ஒரு அஃபென்ஸில் வேற ஒரு செக்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்.